வணக்கம். என் பெயர் இலக்கிய செல்வி. நான் இப்போ இந்த நான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக்கை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த புக்கு நான் எதுக்கு எடுத்தேன்னா, இதில் கண்கள்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வாயெல்லாம் இருந்துச்சு. நான் உள்ள படத்தை பார்த்துட்டு தான் எடுத்தேன். அதை கண்டானோடனே இதை பற்றி போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். அதாவது ஒரு ஸ்கூலு அந்த ஒரு 9ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ள டீச்சர் எல்லாரும் சண்டை போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த புக்கு பார்த்தோன்னே எல்லா பிள்ளைங்களும் ஓடி மிஸ் இது என்ன புக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் படமெல்லாம் அழகாக இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ். இது மிஸ் உடனே சொன்னாங்க வாசிக்கலாமா இதை அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சரி அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் மிஸ்ஸு வாசிச்சிட்டாங்களாம். எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். முண்டை கண் எல்லா கண்ணும் இருக்கு, ஆனால் நம்ம பார்க்குறது ஒன்று தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், நம்ம முண்டை கண் அந்த மாதிரி தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸு. நம்ம கண்ணெலாம் வேலை செய்கிறதெல்லாம் ஒன்று போல தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒல்லி மூக்கு நீட்டம் மூக்குலாம் சொல்லக்கூடாது, நம்ம மூக்கு நம்ம ஒரே மாதிரி தான் சுவாசிக்கும், ஒரே காற்று தான் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாயெலாம் இருக்குது, நீல வாய், ஓட்டை வாய் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாயும் நம்மளுக்கு ஒன்று போல தான், நம்ம எல்லோரும் சாப்பிட தான் செய்கிறோம், எல்லோரும் பழையாக சாப்பிட்றோம், நிறைய வகையாக சாப்பிட்றோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்று போல தான் சாப்பாடெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குண்டை ஒல்லை நெட்டை குட்டை அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருமே ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறோம், இவங்களாலாம் வேலை செய்ய முடியாது அவ்வளோவா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் நல்லா நம்ம எல்லாருமே ஒரே ஆட்கள் தான், நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம எல்லாருமே ஒன்று போல தான் இருக்கோம், ஒன்று போல தான் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம், எல்லோரும் வீட்டில் தானே வாழ்கிறோம், காட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை மிஸ், அதுக்கு மறுநாள் குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து கை பிடிச்சி அதில் சண்டை போட்டவங்களாம் இருந்தாங்க. எல்லாம் கை பிடிச்சி நம்ம ஒரே மனிதர் ஒரே கீழ் யாரும் இல்லை, கீழேயும் யாரும் இல்லை, மேலேயும் யாரும் இல்லை, நம்ம ஒரே சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கை கொடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க. நன்றி.